முடியும். அல்லாஹ் அந்த இடத்தில் அனுமதி கொடுப்பான். நபிமார்களாக இருந்தாலும் அவர்களாக முடிவெடுக்க முடியாது, நாங்கள் பரிந்துரை கொடுக்க போகிறோம் என்று. அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் அவர்கள் பரிந்துரை செய்ய முடியும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யௌம தபியது வுஜூஹுன், அந்த நேரத்தில் சில முகங்கள் வெள்ளையாக மாறும், வெண்மை பூக்கும். வதஸ்வது வுஜூஹுன், சில முகங்கள் கருத்து போய்விடும். சில முகங்கள் ரிசல்ட் வராது, விசாரணை நடக்கவில்லை, அதற்கு முன்னாலே கருத்து போய்விடும். அதற்கு முன்னாலேயே சில முகங்கள் கருத்து போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னும் சொல்லுகின்ற பொழுது ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்ஸாப பைனஹும் யௌமைதின் வலா யதஸாஅலூன், அந்த சூருதப்பட்ட அந்த தினத்தில், அது நடந்த பின்னால் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான சந்ததி உறவுகளும் கிடையாது, விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். எந்த விதமான சந்ததி உறவும் கிடையாது, விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். முதல் உதவிக்கு முதல் காரணமே உறவுகள் தான். ஏதோ ஒரு வகையில் நட்பு, ஏதோ ஒரு வகையில் உதவி, ஏதோ ஒரு வகையில் பெரியவர் சிறியவர் என்ற உறவு, எந்த விதமான உறவும் அங்கே இருக்காது. அப்படி விசாரிக்கின்ற மனோநிலையும் ஒருவருக்கும் இருக்காது. அப்படி விசாரிக்கின்ற மனோநிலையும் யாருக்கும் இருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உறவுகளுடைய நிலையை விளங்கப்படுத்தி, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபி, தனது தாய் தனது தந்தையை விட்டு விரண்டோடுவான். வ சாஹிபதிஹி வ பனி, தனது மனைவியை விட்டு விரண்டோடுவான், தனது குழந்தைகளை விட்டு விரண்டோடுவான். ஏன் தெரியுமா? லிகுல் இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, அன்றைய தினம் ஒவ்வொரு மனிதருக்கும் அவனது வேலையை, சிந்தனையை பராக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சகோதரர்களே, இந்த ஓடுகின்ற விஷயம் இருக்கிறதே, நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு கணவன் உழைப்பதும் பாடுபடுவதும் ரத்தம் சிந்துவதும், ஏன் களவெடுப்பதும் கொள்ளையடிப்பதும் பொய் சொல்லுவதும் எதற்காக? தன் பணக்காரனாக இருக்க வேண்டும், தனது குழந்தை வாழ வேண்டும், தனது மனைவி வாழ வேண்டும் என்பதற்காக. ஹராமாக சம்பாதிக்கின்றவர்களும் கூட அவர்களும் கற்பனை பண்ண வேண்டும், அந்த இடத்தில் எதுவும் வெற்றி பெறாது. என் மகனுக்கு நான் உயிரை கொடுத்து உழைத்தாலும், வட்டி எடுத்து உழைத்தாலும், அந்த இடத்தில் அவைகள் பிளஸ் ஆக வராது. அந்த இடத்தில் உறவு பாருவதற்கு எதுவும் இருக்க மாட்டாது. இந்த உலகத்தில் உடலின் ஒரு பகுதியையே தர்மம் செய்து உயிரை காத்தவர்கள் அங்கே இருக்கலாம். தனது சொந்த கிட்னியை இலவசமாக தர்மம் செய்து இன்னொருடைய உயிரை காத்தவர்கள் இருக்கலாம். பிரயோஜனம் கிடையாது. தர்மம் அல்லாஹ் வேணும் என்றால் கூலி தரலாம், அவரால் உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உஜூஹு யௌமைதின் முஸ்பிரா, சில முகங்கள் ஒளிர்ந்து போயிருக்கும். லாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, அப்படியே பிரகாசித்து சிரித்த வண்ணம் இருக்கும். வஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா, சில முகங்களில் தூசி படர்ந்திருக்கும். தர்ஹகுஹா கதரா, அதாவது சோர்ந்து போயிருக்கும், அந்த முகங்கள் சோர்ந்து போயிருக்கும். உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜர், அவர்கள்தான் இறை நிராகரிப்பாளர்கள், கெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி, சரி உறவுகள் வேண்டாம் என்று போவதென்று வையுங்கள், உறவுகளுக்கு என்ன மரியாதை அங்கே, அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். யுபஸ்ஸரூனஹும், அவர்கள் காட்டப்படுவார்கள். யவத்துல் முஜ்ரிம், அன்றைய தினம் குற்றவாளி விரும்புவான், லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனி, குழந்தைகளுக்கு உதவி செய்வதல்ல, அவர்களிடத்தில் உதவி தேடுவதல்ல, இந்த குழந்தைகளை நீ பகரமாக தருகிறாயா என்று வினவப்பட்டால் அதை கொடுத்துவிட்டு நரக நெருப்பிலிருந்து தப்ப முடியுமா? தனது குழந்தையையும் அந்த நெருப்பிலே போட்டுவிட்டு தான் தப்ப முடியும் என்றால் அதை செய்ய நினைப்பான், அதை செய்ய விரும்புவான். வசாஹிபதிஹி வ அஹி, தன் சகோதரன் தனது மனைவி இவர்களையும் அழித்துவிட்டு தனக்கு சொர்க்கம் போக முடியும் என்றால் அவர்கள் நெருப்பில் எரிந்தாலும் நான் போக வேண்டும் என்று ஆசைப்படுவான். இன்றைய தினம் அவன் அனைத்து புகலிடம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவையும் வீசிவிட்டு நரகத்திலே சொர்க்கம் போக நினைப்பான். இன்றைய தினம் அவன் அனைத்து உணவு கொடுக்கக்கூடிய, பாராட்டக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகள் அனைத்தையும் கொடுத்து விட்டு நரகத்திற்கு போக நினைப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை மாத்திரமல்ல, வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி, இந்த பூமியில் உள்ள அனைவரையும் கொடுத்து விட்டு போக முடியும் என்றால், தன்னை தப்ப வைக்க முடியும் என்றால் அதை யோசிப்பான், அதை ஆசை வைப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, கல்லா, அவ்வாறல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நாங்கள் நினைக்கலாம் சாத்தியமில்லை போன்றிருக்கிறது என்று நீங்கள் இன்று நினைப்பீர்கள், ஆனால் நாளை மறுமையில் ஆசைப்படுவீர்கள். ஏன்? உங்களுக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, இதையாவது கொடுக்கலாம் என்ற எண்ணங்கள் வரும். இன்று வராதது போல் இருக்கிறது தானே, நாளை வரும். சகோதரர்களே, இன்றைய தினம் நீங்கள் பாருங்கள், ஒரு கம்பு குச்சி எடுங்கள், இது எங்களை உயிர் போவதை விட்டு காப்பாற்றுமா? காப்பாற்றாது. இதை நீங்கள் கப்பலில் போகின்ற பொழுது இந்த கம்பு குச்சியையும் போட்டு கொண்டு போகுங்கள், தப்புகின்ற பொழுது என்ன செய்யலாம்? உங்களுக்கு தப்பலாம் என்றால் போடுவோமா? கணக்கே எடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு பெரிய புயல் அடித்து கப்பல் மூழ்கி உயிர் போகின்ற நேரத்தில் எந்த ஒரு பலகையும் இல்லாமல் ஒரு கம்பு குச்சி மிதந்து கொண்டிருந்தால் அதையாவது தொத்த நினைப்போம். ஏனென்றால் அது எங்களை காப்பாற்றாத உண்மை,
ஆனால் தொத்துவதற்கு அது மட்டும்தான் எங்களுக்கு மேலே விளங்குகிறது என்றால் அதையும் பிடிக்க நினைப்போம். சகோதரர்களே, ஆக பிரயோஜனம் இல்லாது என்று நினைக்கின்ற அனைத்தும் தேவை என்பது போன்று ஆகின்ற ஒரு நிலைதான் மறுமை நாள். சகோதரர்களே, அந்த நிமிடத்தில் முழு உலகத்தையும் கொடுத்து விட்டு போவதற்கான ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று மனிதன் ஆசை வைப்பான். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அவ்வாறல்ல. அந்த நரகம் எரியக்கூடியது, கொதிக்கக்கூடியது, நஸாஅத்தன் லிஷ்வா, தோலை உரிக்கக்கூடியது, ததுஊமன் அத்பர வத்தவல்லா, புறக்கணித்து புறமுதுகு காட்டி ஓடியவர்களை அழைத்து கொண்டிருக்கும், வஜமஅ ஃபஅவா, சேர்த்து பாதுகாத்து வந்தவர்களை அழைத்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். சேர்த்து பாதுகாத்து வந்தவர்களை அழைத்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இவ்வளவு ஒரு நிலையில் அல்லாஹு தாலாவுடைய வருகையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அந்த இடத்தில் விசாரணைக்காக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வருவான். அந்த வருகையும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அணிவகுத்து வருவார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீனும் வருவான், மலக்குமார்களும் அணிவகுத்து வருவாள். எந்த அமைப்பில் எப்படி எங்கிருந்து வருவான் என்பதை பற்றி குர்ஆன் சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த இடத்திற்கு வருவான், மலக்குமார்களும் அணிவகுத்து வருவார்கள். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், விசாரணைக்கு முன்னால் நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்த நேரத்தில் நரகம் கொண்டு வரப்படும். கொண்டு வரப்படும் என்றால் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள வழக்குமார்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய ஒரு இடமாக இருக்க வேண்டும், கற்பனையும் பண்ண முடியாத அமைப்பில் அது இருக்க வேண்டும். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம் யௌமஇதின் யததக்கருல் இன்சான், அன்றைய தினம் மனிதனுக்கு ஞாபகம் வரும், புத்தி வரும், சிந்தனை வரும். வ அன்னா லஹு திக்ரா, ஆனால் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த நிமிடத்தில் அந்த ஞாபகங்களும் அந்த வீட்டல்களும் அந்த நினைவுகளும் அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, யா அல்லாஹ், எனது வாழ்க்கைக்கு ஏதாவது நான் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று சொல்வான். யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, எதை முற்படுத்தி இருக்க கூடாதா? நிறைய சொத்துக்களை செலவழித்திருக்க கூடாது நினைக்க மாட்டான். ஒரு செகண்டில் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லி இருக்க கூடாதா நினைப்பான். சொத்துக்களை மாத்திரமல்ல, சர்வ சாதாரணமான அமல்களை எல்லாம் அன்றைய தினம் அவன் அதை செய்திருக்க கூடாதா என்று நினைப்பான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வருகையின் பொழுது அந்த சபையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், உலகத்தோருடைய இரட்சகனுக்காக அனைத்து மனிதர்களும் எழும்பி நிற்பார்கள். அல்லாஹ்வுக்காக அனைவரும் எழும்பி நிற்பார்கள். சகோதரர்களே, அவ்வளவு பெரிய ஒரு சமூகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வருகைக்காக எழும்பி நிற்பது என்று சொன்னால், எவ்வளவு அந்த எழும்பி நிற்றல் என்ற காட்சியே எங்களது உள்ளத்தை எவ்வளவு உருக்க வேண்டும், எங்களது உள்ளத்தை எவ்வளவு ஆட்டும். அந்த நிமிடத்திலே எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வருகைக்காக ஒரு சமூகமே எழும்பி நிற்கிறது என்று சொன்னால் 100 அல்ல, 200 அல்ல, கோடி அல்ல, எவ்வளவு அந்த எல்லை எண்ணிக்கையில் அடங்காத எந்த எண்ணிக்கை எழும்பி நிற்கின்ற பொழுது அந்த பயங்கரம் எப்படி இருக்கும்? சர்வசாதாரணமாக ஒரு அதிபர், ஒரு மேனேஜர் வருகின்ற பொழுது ஒரு 100 பேர் எழும்பி நிற்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வருகைக்காக முழு உலகமும் எழும்பி நின்றால், அதில் அனைத்து படைப்புகளும் அடங்க எழும்பி நின்றால், அந்த செகண்டும் அந்த நிமிடமும் எவ்வளவு பயங்கரத்தை தோற்றுவிக்கும். எங்களது பாவங்களை கணக்கிடும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரை விசாரணைக்கு அழைப்பான் என்ற சிந்தனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வந்தவுடன் என்ன சொல்வான் தெரியுமா? வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே தனியாக ஒதுங்கி விடுங்கள். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், தந்தையும் தாயும் பிரிய வேண்டி வரும், மகனும் எல்லோரும் ஒன்றாகத்தான் விசாரணையில் நிற்பார்கள். அல்லாஹ் தஆலா பிரிந்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிரிவொண்டு அங்கே நடக்கும். அதில் மகன் வேறாக வேண்டி வரும், தந்தை வேறாக வேண்டி வரும், மனைவி வேறாக வேண்டி வரும். எப்பொழுது மனைவியுடைய மார்க்க வாழ்க்கையை கணவன் கணக்கெடுக்காமல் இருந்தால், கணவனுடைய மார்க்க வாழ்க்கையை மனைவி கணக்கெடுக்காமல் இருந்தால், பிள்ளையுடைய மார்க்க வாழ்க்கை